அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். கிரகங்களை வெளிச்சப்படுத்தக்கூடிய கிரகங்களை ஆஃப் பண்ணக்கூடியது, ஆன் ஆஃப் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள். இப்போ ஒருத்தர் கேது திசை ஓடும். அப்ப கேது திசை பெரும் கேது திசையிலிருந்து நன்மை வாங்கணுமா அல்லது கஷ்டத்தை குறைக்கணுமா அப்படிங்கிறதுக்கு கேதுவை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா சந்திரனை பிடிக்கணும். கேது திசை வேலை செய்யணும்னா சந்திரனை பிடிக்கணும். அப்ப கேது திசை வேலை செய்ய வேண்டாம், அவர் நமக்கு என்ன சொன்னா ஆதரவை கொடுக்கக்கூடிய தன்மைகளை இருக்காரு அப்படின்னா கேது திசையை ஆஃப் பண்ணுவதற்கு குருவை பிடிச்சாலே கேது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவார். கேதுவை வலிமையாக்க வேண்டும் என்று சொன்னால் சந்திரனை பிடிக்கணும். கேதுவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் குருவை பிடிக்கணும். அப்ப எல்லா மனிதனுமே கேது திசையில் சில சுகபோகமான அமைப்புகளை அமைக்கணும். என்னையாது கேது திசையில 7 வருஷம், அதுக்காக நான் என்ன அந்த காலத்துல போராடவா முடியும்? அதற்கு ஏதாவது ஒரு வழி வேணுமே அப்படின்னா சந்திரனை பிடிங்க, சந்திர தரிசனம் பண்ணுங்க. அதாவது சந்திரன் சாந்தம் சொரூபமான அம்மன் கோவில்களுக்கு அடிக்கடி போங்க. கேது என்ன செய்வாரு? வேலை செய்வார்னா சாதகமா வேலை செய்வார். கேதுவோடைய கொடுமைகள் அனுபவிக்க கூடாது, எனக்கு அதுல பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்க, தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்க. கேது அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிருவார். திசைகளுக்கு ரொம்ப பலன் வேகமாச்சு. சுக்கிர திசை நல்லா ஜரூரா சூப்பரா கொண்டாடணும் அப்படின்னா செவ்வாயை கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க. ரொம்ப ஜரூரா உங்களுக்கு வேலை நடக்கும். சுக்கிர திசை ரொம்ப ஜரூரா வேலையை நடத்திடும். சுக்கிர திசை நமக்கு பாதகத்தை செய்வதை தடுப்பதை யாரை போய் கும்பிட்டா என்ன சொன்னா சுக்கிரன் ஆஃப் ஆவார்னா சனியை போய் கும்பிடும். சனி அப்படின்னா எல்லை காவல் தெய்வங்கள். சனி என்றாலே காவல் தெய்வங்கள் தான், காவல் தெய்வங்கள். சனி என்று சொன்னாலே சாஸ்தா. சுக்கிர திசை நீண்ட 20 வருட திசை. இந்த நீண்ட 20 வருட திசை சிரமம் இல்லாமல் இருப்பதுக்கு முருகப்பெருமானை கும்பிட்டாலே சுக்கிரன் என்ன சொன்னான்னா கொஞ்சம் அழகன் முருகனை பார்த்து என்ன சொன்னான்னா மயங்கி நன்மையை செஞ்சிருவார். சுக்கிர திசையுடைய தீமைகளை தடுப்பதற்கு இளம் வயதில் ஒரு மனிதனுக்கு குட்டி சுக்கிர திசையாக விட்டால் அவனுடைய படிப்பை கெடுத்து விடக்கூடாது. அப்ப சனியை ஸ்ட்ராங்கா பிடிச்சீங்கன்னா நீங்கள் சுக்கிர திசையுடைய கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம். நல்ல பலன்களை வாங்குவதற்கு செவ்வாயை வழிபாடு பண்ணுவது, முருகனை வழிபாடு பண்ணுவது, கெட்ட பலன்களை தவிர்ப்பதற்கு சனி பகவானை வழிபடுவது, சாஸ்தாவை வழிபடுவது, எல்லைக்காவல் தெய்வங்களை வழிபடுவது மிக மிக சிறப்பு. சூரிய திசை 6 வருடம். அப்ப சூரிய திசை 6 வருடத்தில் நமக்கு நற்பலன்கள் நடக்க வேண்டும், அரசு வேலை கிடைக்க வேண்டும். தகப்பனாருக்கு என்ன சொன்னா ஆயுள் பங்கம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் ராகு பகவானை வழிபாடு பண்ணும். ராகு என்று சொன்னால் யாரு? காளி தேவி. காளி தேவியை அடிக்கடி வாரம் நாம் வழிபாடு பண்ணி வந்தால் சூரிய திசையோடைய கெடுபலன்கள் நம்மை பாதிக்காது. சூரிய திசையில நமக்கு சாதகமான இடத்துல இல்ல, அது நமக்கு பிரச்சனையை கொடுக்க போகிறது என்று சொன்னால் பெருமாள் வழிபாடு பண்ணிருங்க, விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக சூரியனுடைய கெட்ட பலன்களை தவிர்த்து விடலாம். வெளிச்சத்திற்கு ராகுவை கும்பிட வேண்டும். பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு என்ன சொல்லணும்? ஆஃப் பண்ணணும். பிரச்சனைகளை ஆஃப் பண்ணணும்னா புதனை பிடிச்சிடணும். அப்ப சூரியன்
சூரியனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ராகு என்று சொல்லக்கூடிய காளியை பிடிச்சிடணும். சூரியனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைப்பதற்கு புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணி துளசி இலை சாப்பிட சாப்பிட துளசி தண்ணீர் குடிக்கக்கூடிய சூரியனுடைய கெடுபலன்கள் கொடுக்கும். சூரியன் எப்படி பாதிப்பை கொடுப்பார்? இரவில் பிறந்தால், ஒரு மனிதன் இரவில் பிறந்திருந்தால், ஒரு மனுஷன் இரவுல பிறந்தால் என்ன செய்வான்? சூரியன் தகப்பனை கெடுக்க மாட்டான். ஒரு மனிதன் பகல்ல பிறந்திருந்தால் சூரியன் தகப்பனை கெடுத்து விடுவான். இரவில் ஒரு மனிதன் பிறந்தால் அதற்கு தகப்பன் யார் என்று சொன்னால் சனி. அவன் இரவில் பிறந்தவனுக்கு தொழில் பங்கமும், இரவில் ஒருத்தன் பிறந்து அவனுக்கு சூரிய திசை வந்தால் தொழில் பங்கம் வரும். பகலில் ஒருத்தன் பிறந்து அவனுக்கு சூரிய திசை வந்தால் தகப்பனுக்கு கர்மம் செய்ய வேண்டியது வரும். இதை மனசுல வச்சுக்கணும். இரவுக்கு தந்தை சனி, பகலுக்கு தந்தை சூரியன். சந்திரன் ஒருவனுக்கு நன்மை செய்ய வேண்டும். இன்னைக்கு நித்த கிரகம் சந்திரன். இப்ப நித்த கிரகம் சந்திரன் நமக்கு என்ன சொன்னா, இப்ப 10 தொழில் ஸ்தானாதிபதி ஒருத்தருக்கு சந்திரனாக வந்து விட்டால் அவர் நித்தமும் இயங்கணும். அப்ப நித்தமும் இயங்கணும்னா தட்சிணாமூர்த்திக்கு போய் என்ன சொன்னான்னா, டெய்லி ஒருத்தருக்கு நித்த கிரகம் சந்திரனாக வந்து விட்டால் அந்த சந்திரன் நித்தமும் நம்மளை ஜொலிக்க வைக்கணும், நல்லது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு என்ன சொன்னா, ஒரு சின்ன தீபம் போட்டு 1 ரூபா காயின்ஸ் அவருக்கு தட்சணையா வச்சுட்டு வந்துடணும். அன்னைக்கு பழப்பு ஓடிடும். சந்திரன் இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்ல நம்ம எப்பயுமே அப்செட் ஆயிடுவோம், டென்ஷன் ஆயிடுவோம், ஏதாவது பிரச்சனை வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? கரெக்டா உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஓடும்போது பிள்ளையார போய் கும்பிட்டுருங்க. பிள்ளையார போய் கும்பிட்டான்னா சந்திரன் ஆஃப் ஆயிடுவார். பிள்ளையாரு ஆஃப் பண்ணுவதற்கு பயன்படுத்தலாம். சந்திரனை வேலை செய்ய வைப்பதற்கு குருவை பயன்படுத்தலாம். அப்போ ஒரு கிரகத்தை என்ன சொன்னா, இருட்டடிப்பு செய்வதற்கு ஒரு கிரகம், ஒரு கிரகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு இன்னொரு கிரகம் எப்பயுமே இன்று வரை பயன்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நாம் வலிமைப்படுத்தணும்னா சனியை பிடிக்கணும். செவ்வாய் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வந்து விட்டார். இல்ல செவ்வாய் திசை ஓடுகிறது என்று சொன்னால் சனி என்று சொல்லக்கூடிய எல்லைக்காவல் தெய்வத்தையும் சாஸ்தாவையும் நாம் வழிபாடு பண்ண வேண்டும், வலிமைப்படுத்திக்கிட்டே வரும். செவ்வாயுடைய கொடூர தன்மையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு, இப்ப செவ்வாய் என்று சொன்னால் நோய், செவ்வாய் என்று சொன்னால் பூமி சார்ந்த பிரச்சனை தன்மைகள் எல்லாமே செவ்வாய் என்று சொன்னால் ஆஸ்பத்திரி, செவ்வாய் என்று சொன்னால் புண்ணு, செவ்வாய் என்று சொன்னால் சர்ஜரி, செவ்வாய் என்று சொன்னால் வாகனம், இத்தனையும் சரி பண்ணுவதற்கு சுக்கிரன் பிடிச்சாச்சுன்னா செவ்வாய் ஆஃப் ஆயிரும், செவ்வாய் வீழ்ந்துடும். அப்ப செவ்வாயோடைய சக்சஸிவை வாங்குவதற்கு சனியை பிடிக்கணும். செவ்வாயோடைய தோல்வி, செவ்வாயோடைய கொடூரத்தை அனுபவிக்காமல் இருப்பதற்கு சுக்கிரனை பிடிக்கணும். ராகு திசை ஒருவருக்கு ஓடினால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக ராகு திசை நல்ல பலனை கொடுத்துரும். திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வரலாம். பெருமாள் கோயிலுக்கு வாரத்துல ஒரு தடவை கண்டிப்பா போகணும். போயிட்டு வர என்ன சொல்லலாம், கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே சமயத்தில் என்ன சொல்லலாம், ராகு பகவானுடைய கொடூர பலன்களை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும்னா சூரிய வழிபாடு பண்ணணும். சிவன் கோயில்ல வழிபாடு பண்ண ராகுவோடைய கொடூர முகத்தை நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா பரிச்சித்து பாருங்க. அதுக்கடுத்து குரு தசை ஓடும் போது அந்த குரு தசையுடைய நல்ல பலனை வாங்குவதற்கு கேது பகவானை வழிபாடு பண்ணுங்க. குரு தசை ஒருத்தருக்கு ஓடுகிறது, அப்ப கேது பகவானை பிடிச்சுக்கிடுங்க. குரு தசையுடைய கெடுபலன்களை குறைப்பதற்கு சந்திரனை வழிபாட்டீர்கள் என்று சொன்னால் குரு தசை அப்படியே ஆஃப் ஆகும். பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக வராது. சனி பகவான் ஒரு திசையாக ஒரு மனிதனுக்கு ஓடுகிறான் என்று சொன்னால் அவன் வலிமையாக அவன்கிட்ட இருந்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் சுக்கிரனுடைய வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் யோகத்தை கொடுத்து விடுவார்.
சனி திசையுடைய கெடு பலன்களை குறைப்பது யார் என்று சொன்னால் செவ்வாய். அப்ப சனி திசையால் ஏற்படக்கூடிய கொடுமைகளையும் சங்கடங்களையும் தவிர்ப்பதற்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ண 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 கஷ்டம் குறையும். அதற்கடுத்து புதன் திசை. புதன் திசை ஒருவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சூரிய பகவான் வழிபாடு பண்ணணும். சூரியனார் கோயில் போயிட்டு வரணும். சிவன் கோயிலை வழிபாடு பண்ணணும். புதன் பகவானுடைய கொடூரங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னார் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய காளியை வழிபாடு பண்ணணும். ராகு பகவான் என்று சொன்னால் காளி உக்கர தேவதைகளை பெண் தெய்வத்தில் உக்கர தேவதை, காளி தேவதை, துர்க்கை, பத்திரகாளி இதெல்லாம் உக்கரம். அப்ப புதன் திசையுடைய கொடூரத்தை நாம் அனுபவிக்காமல் கஷ்டப்படாமல் இருக்க ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய காளியை வழிபாடு பண்ணணும். புதன் திசையுடைய நன்மையை பெறுவதற்கு சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விஷயங்கள். இதை பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பா உண்டு, 100% உண்டு. அதனால இதற்கு என்ன பேருன்னா, ஒவ்வொரு கிரகத்தோடைய ஆன் ஆஃப். ஒரு கிரகத்தை எப்படி ஆன் பண்றது, ஒரு கிரகத்தை எப்படி ஆஃப் பண்றது. அப்ப கேதுவை சந்திரன் ராகு, கேதுவுக்கு சந்திரன் ராகு, சுக்கிரனுக்கு செவ்வாய் சனி, சூரியனுக்கு ராகு புதன், சந்திரனுக்கு குரு கேது, செவ்வாய்க்கு சனியும் சுக்கிரனும், ராகுவுக்கு புதனும் சூரியனும், குருவுக்கு கேதுவும் சந்திரனும், சனிக்கு சுக்கிரனும் செவ்வாயும், புதனுக்கு சூரியனும் ராகுவும். இதை பரிச்சித்து பாருங்கள், 100% வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.